நாளை வருகின்ற பங்குனி உத்திரத்திற்கு எனது மனமார்ந்த பங்குனி உத்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பங்குனி உத்திரத்தை பற்றி என்ன தெரிஞ்சிருக்குன்னு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட் உங்களுக்கு யாருக்காச்சும் தான் கிளியர் பண்ணுங்கள். அது என்னென்னு நடுவில் சொல்கிறேன். பங்குனி உத்திரனாவே நம்மளுக்கு எல்லாருமே டக்குன்னு ஞாபகம் வருது, முருகன் மட்டும் தான் ஞாபகம் வருவார். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடவுள்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கடவுள்களின் கல்யாண நாள்னால் அது பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரத்தன்னைக்கு நிறையா கடவுள்களோட கல்யாணம் நடந்திருக்கு. சிவபெருமான் மீனாட்சியை கல்யாணம் செஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது அந்த பங்குனி உத்திரம் தான். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்ததும், ஸ்ரீராமர் சீதாதேவியை திருமணம் செய்ததும், ஆண்டாள் ரெங்கமன்னரை கரம் பிடித்ததும், தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணியை திருமணம் செய்ததும், நந்தி தேவர் சுயேசை திருமணம் செய்ததும், 27 நட்சத்திரங்களுடன் சந்திரனின் திருமணம் அரங்கேறியதும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். ஆனால் இது ஒன்றே ஒரு மட்டும் தான் டவுட்டு. அந்த டவுட் என்ன நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். இவ்வளோ தெரிஞ்சவனுக்கு ஏன் இந்த டவுட்டு மூட்டை அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது. பெரிய விஷயம் தெரிஞ்சதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். எனக்கு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, பெரிய விஷயம் தெரியல. அது என்னென்னு ஓகே நான் சொல்கிறேன். பங்குனி உத்திரத்தண்டு திருமணம் மட்டும் நடக்கலாங்க. தர்மசாஸ்தாவான்னு ஐயப்பன் பிறந்ததும் பங்குனி உத்திரம் தான். எனக்கு இதுதாங்க டவுட்டு. ஐயப்பன் பிறந்தது உத்திர நட்சத்திரம்னு தெரியும். கார்த்திகை மாதத்தில் வர உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்தாரா இல்லாட்டி பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்தாரான்னு எனக்கு அது தெரியலங்க. அது ஒன்று தான் டவுட்டு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்பியின் மகளான வள்ளி தேவி அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். இது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்ததும், பிரம்மதேவனின் வாக்கில் சரஸ்வதி அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் நடந்ததும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். உங்களுக்கு திருமணம் தடைபட்டுகிட்டே இருக்கா? பிடித்த வாழ்க்கை அமையணுமா? அப்போது பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து பக்கத்துலேயே தூரத்துலேயே இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கோயிலில் நடக்கிற தெய்வங்களின் திருக்கல்யாணத்தை பார்த்து திருமண கோலத்தில் இருக்கிற தெய்வங்களை தரிசித்தால் கட்டாயம் உங்களுக்கு கல்யாண வைபோகம் நடக்கும். தமிழ் மாதங்களில் 12ஆவதாக வருகின்ற பங்குனியும் நட்சத்திரங்களில் 12ஆவதாக வருகின்ற உத்திரமும் சேர்ந்தது தான் பங்குனி உத்திரம். எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லியிருக்கேன். இன்னும் தெரியாத விளக்கமாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க. அது என்ன விஷயம்னா, உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒருத்தருக்கோ இல்லாட்டி 10 பேருக்கோ எவ்வளோ பேருக்கு முடியுதோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் அட்லீஸ்ட் வாயிலா ஜீவனுக்காச்சும் அன்னதானங்கிறது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய டவுட்டையும் கிளியர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.